இவங்களும் ஒரு கூட்டணி, பலமான கூட்டணி, ஏதோ ஒரு கூட்டணியோட வெளியே வந்திருந்தாங்கன்னா இவங்க மேல இருக்கக்கூடிய கவனிப்பு அதிகமாகிருக்கும். அதான் நான் சொல்றேன். இப்போ தேமுதிக பாருங்க, அந்த அம்மா போற இடத்துல பயங்கரமா கூட்டம் சேரும். அதிமுக கூட்டணியில் சேர்ந்த பிறகு தனித்து போயிருந்தாலும் அந்த அளவுக்கு வராது. அதனால அவங்களுக்கு ஒரு பலம் கிடைக்குது. இதெல்லாம் தவறான வார்த்தைகள். அதாவது இன்றைக்கு எம்எல்ஏ மந்திரி எல்லாம் யார் அந்த மாதிரி திறந்தாழ்ந்து பேசுனாங்க? யாரையாவது சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு உண்மையை சொன்னாங்க. இரண்டு கட்சிகளுமே வரம்பு மீறி பேசுனதில்லை. தமிழ்நாட்டுல எதிர்கட்சின்னா இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி. எங்களுக்குள்ள எந்த விதமான இது போன்ற கருத்து மோதல்கள் இதுவரை வந்ததில்லை. பாரதிய ஜனதா கட்சிங்கிறது ஒரு கட்சி இல்லைங்க. அவங்க பூரா பொய் பேசியே இந்த நாட்டை அழிச்சு நாசக்கார கூட்டம். அது நான் அதுல இருந்து வந்ததுனால சொல்றேன். காங்கிரஸுக்கு ஒரு 100 கோடி கொடுத்திருக்காரு, திமுக 509 கோடி கொடுத்திருக்கிறாரு. புரியுங்க உங்களுக்கு? திமுக வந்த நிதி பத்திரத்தில வந்த பணத்துல பெரும்பகுதி மார்ட்டின் கொடுத்தது. மார்ட்டினை மிரட்டி வாங்கினாங்க பாஜகங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு கலை ஐயா அவர்களும், மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயா. இருவருக்கும் வணக்கம். முதல்ல திரு கலை ஐயா விளங்குறது, தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் சார்ந்தவர்கள், அவர் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கட்டும், அவருடைய வேட்பாளர்களா இருக்கட்டும், தரக்குறைவான வார்த்தைகளை விமர்சிக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இது ஒரு எலெக்ஷன்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா? அது அவங்க தவிர்க்கணும். அது சிலரை மனசை பாதிக்கும். இவர்களுக்கான ஆதரவு தளத்தை சுருக்கும். பலரும் முகம் சுணுங்கி இவங்களை விட்டு வெளியே போறதுக்கான நிலைமையை ஏற்படுத்தும். அது அவங்களுக்கு சாதகத்தை எந்த வகையிலும் தராது. ஸோ இது முன்னாடி எல்லாம் பல தேர்தல்கள் நம்ம பார்த்துட்டோம். தரக்குறைவான விமர்சனம் செய்தவர்களை தமிழக மக்கள் புறக்கணித்திருக்கிறார். அதை சீமான் அவர்கள் புரிந்து கொண்டு அவர் ஒரு கொதிநிலைக்கு மேல எடுத்துட்டு போய் அவங்க விவாதத்தை புரட்சிகரமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு புரட்சிக்கு விரோதமாக நம்முடைய கலாச்சாரத்துக்கு பண்பாட்டுக்கு ஒவ்வாத வகையில அவங்க தாக்குதல் இறங்குவது என்பதை நான் ஆதரிக்கல. அது அவங்களுக்கு சாதகமா முடியாது. இன்னொரு வகையில் அவங்க கூட்டணி இல்லாம தனித்து நிற்கும் போது 3 கூட்டணிகள், பலமான கூட்டணிகள் இங்க போட்டியில் இருக்கும்போது, பலமோ இல்லையோ 3 கூட்டணிகள் இருக்காங்க. தேர் இந்த ரெக்கனிங். இது நாம் தமிழர் யாரும் ரெக்கனிங்ல வைக்கல. ஸோ இவங்களை கவனிக்காம மக்கள் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. இவங்களும் ஒரு கூட்டணி, பலமான கூட்டணி, ஏதோ ஒரு கூட்டணியோட வெளியே வந்திருந்தாங்கன்னா இவங்க மேல இருக்கக்கூடிய கவனிப்பு அதிகமாகிருக்கும். அதான் நான் சொல்றேன். இப்போ தேமுதிக பாருங்க, அந்த அம்மா போற இடத்துல பயங்கரமா கூட்டம் சேரும். அதிமுக கூட்டணியில் சேர்ந்த பிறகு தனித்து போயிருந்தாலும் அந்த அளவுக்கு வராது. அதனால அவங்களுக்கு ஒரு பலம் கிடைக்குது. அதே பலம் சீமானுக்கு கிடைச்சிருக்கும். அதிமுக கூட்டணிக்குள்ள போயிருந்தாங்கன்னா அவங்களும் தமிழ் தேசியத்தை எடுக்கிறாங்க. தமிழர் நலன், தமிழ்நாடு நலன் முன்னிறுத்துறாங்க. நீங்களும் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துறீங்க. கருத்தியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு உடன்பாடு ஏற்பட்டு இந்த கருத்தியலுக்கு தமிழக மக்களை தள்ளுவதற்கு இந்துத்துவாவில் இருந்தும் திராவிட மாடலில் இருந்தும் தமிழக மக்களை விடுபட்டு ஒரு சரியான பாதைக்கு எடுத்துட்டு போறதுக்கு பயன்பட்டு இருக்கும். நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமான் தொடர்ச்சியா இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற முன்னாள் தலைவர்களையும் சரி தொடர்ச்சியா ஒரு ரொம்ப கீழ்த்தரமா விமர்சனம் பண்றாங்க சொல்லி அவர் விமர்சனம் வைக்கப்படுது. மேலும் காளியம்மாள் மீது அவர்கள் மீது ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு. 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க ஒரே அதை பத்தியே பேசுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சோ உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் விட்டா வேற எதுவுமே இல்லையா? போற இடமெல்லாம் அதே நீங்க பிரச்சாரமா எடுக்கிறீங்க. இல்ல, ஒரு பெண் அந்த மாதிரி பேசுறது ரொம்ப தவறு. ஒரு 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு ஒரு பெண்ணு அந்த வார்த்தையை சொல்லுதுன்னா அப்போ இதுல எவ்வளவு தவறான வார்த்தைகள். அதை இதுவரை அவங்க தலைவரும் கண்டிக்கல. அதே மாதிரி அவருடைய தலைவரும் தரைக்குறைவா தான் நடந்து பேசிக்கிட்டாரு. அவரு தான் அப்படி பேசுறாருன்னா அவருடைய தம்பிகள் அதுக்கு மேல பேசுறாங்க. இந்த இதுல திரு கலை அவர்கள் சொன்னதுல நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன். ஏன்னா அவர் கரெக்டா தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக அமைச்சர்கள் பேசாத பேச்சா, எம்பிக்கள் பேசாத பேச்சா, அவங்க யாரு அதெல்லாம் ஆத்திரமா? என்ன ஆத்திரம்? என்ன ஆத்திரம்? என்ன மூத்திரம் வருது? ஆத்திரத்தை அடக்க முடியல? சும்மா இருயா.
இதெல்லாம் வந்து தவறான வார்த்தைகள். அதாவது வந்து இன்றைக்கு வந்து எம்எல்ஏ மந்திரி எல்லாம் யார் அந்த மாதிரி திறந்தாழ்ந்து பேசுனாங்க? யாரையாவது சொல்லுங்க. மகளுக்கு 1000, அம்மாவுக்கு 1000. அது அது வந்து அது யார் சொன்னது? அது வந்து நாங்க அது வந்து OC question யார் சொன்னது? அதெல்லாம் வந்து ஒரு உண்மையை சொன்னாங்க. உண்மையை சொன்னாங்க. இப்ப உங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம். அதெல்லாம் இங்க பாரு, இதெல்லாம் இது வந்து அசிங்கமான வார்த்தை இல்லை. இதெல்லாம் வந்து தவறுதலான வார்த்தைகள். நீங்க கற்பனை பண்ணிட்டு பேசக்கூடாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, 2 கட்சிகளுமே வந்து வரம்பு மீறி பேசுனதில்லை. தமிழ்நாட்டுல எதிர்கட்சின்னா இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி. எங்களுக்குள்ள எந்த விதமான இது போன்ற கருத்து மோதல்கள் இதுவரை வந்ததில்லை. சில இதுகள் இருக்கும், அது வந்து நியாயமானதா இருக்கும். இப்ப எடப்பாடியார் கூட சில விஷயங்கள் சொல்லுவாரு, அதுக்கு எங்களுடைய தரப்புல இருந்து சில பதில் சொல்லுவாங்க. அது வேற, அது கருத்து மோதல்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு வல்கர் வேர்ட்ஸ்களை யூஸ் பண்றதுங்கிறது வந்து தவறு. இதனால நான் கலை சொன்ன மாதிரி இது வந்து கண்டிப்பா கடந்து போயிடுவாங்க. அவருக்கு வாக்கு சதவீதம் வந்து குறையும். நீங்க சொல்றீங்க தொடர்ச்சியா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இது வந்து பாய்ச்சலா இருக்கு, எல்லா எதிர்கட்சிகளும் முன்வைக்கிறாங்க. நேற்றைய தினம் வந்து பாஜகவுடைய தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு உங்க கட்சி மீது. என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அப்படின்னா, திமுகனால அது கட்ட பஞ்சாயத்து கட்சி, காங்கிரஸ்னாலே அது வந்து இமாலய ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு பகிரங்கமா. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது காங்கிரஸ் வந்து இமாலய ஊழல் கட்சின்னு சொன்னா, உங்களை வந்து கட்ட பஞ்சாயத்து கட்சின்னா, இன்றைக்கு வந்து பாண்டுல வந்து இன்னைக்கு யாரு அதிகமான பணம் சேர்த்திருக்கா? மாநில அளவுல திமுக அதிகமா சேர்த்திருக்கு. மாநில அளவுல நாங்க சேர்க்கல, எங்களுக்கு வந்தது அந்த பணம் அவ்வளவுதான். நாங்க ஒன்றும் யாரையும் வந்து ஈடிய வச்சோ இன்கம் டேக்ஸை வச்சோ நாங்க நெருக்கடி கொடுக்கல, அதான் வந்திருக்கு அவ்வளவுதான். ஆனா அவங்க நெருக்கடி கொடுத்து பணம் வாங்கியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் நான் இப்ப பதிவு பண்றேன். அது கலைக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது. 10 லட்சம் கோடிக்கு வந்து 10,000 கோடி பாண்டு, 10,000 கோடி பாண்டு, 1 லட்சம் ரூபாய் பெருமானம், 1 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள 10,000 கோடிக்கு பாண்டை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. யாரு? பாரதிய ஜனதா கட்சி. அந்த பாண்டு இப்ப சேல்ஸ்ல போயிட்டு இருக்கு. எது? சுப்ரீம் கோர்ட் சொன்ன பின்னாடி, ரிசர்வ் பேங்க் அங்கிருந்து இதை லிஸ்ட் எல்லாம் அனுப்பிச்ச பின்னாடி இது போயிட்டு இருக்கு இப்போ 10,000 கோடிக்கு. ஸோ அப்ப இது வந்து ரிகார்டடு. நான் ரிகார்டு இல்லாம பேசல, இதெல்லாம் ரிகார்டு எவிடன்ஸ். ஆமா 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 ஆமா, தரவு காட்ட முடியும், எல்லாம் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் நார்த் இந்தியன் பத்திரிகையில தான் வந்திருக்கு, தமிழ்ல வரல அது. ஸோ நான் படிக்கும்போது ஒரு நார்த் இந்தியன் பத்திரிகையில படிச்சுட்டேன். ஸோ ஆகையினால இது வந்து 10,000 கோடிக்கு வந்து இப்ப பிரிண்ட் பண்ணி இப்ப ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தேர்தலுக்காக. அப்ப யார் ஊழல், ஆமா, யார் ஊழல்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். யார் ஊழல் பண்றாங்க, எந்த கட்சி ஊழல் கட்சிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில வந்து அது இப்ப கம்பேரிஷனோட நேத்தி கூட நம்ம சீனிவாசன் கூட சொன்னாரு. சீனிவாசன் என்ன சொன்னாரு, இப்ப வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைன் போட்டிருக்கு 1850 கோடி கட்டணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதே ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா வெறும் 14 லட்சம் ரூபாய் தான் வருமானம் வந்திருக்கு. அந்த கட்சிகளுக்கு வந்த வருமானம் 14 லட்சம் தான். அந்த 14 லட்சத்துக்கு வந்து இவங்க போட்ட இது வந்து இப்போ 1850 கோடி போட்டிருக்காங்க. அந்த ரேஷியோல பார்த்தா இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏகப்பட்ட பணம் வந்திருக்கு. அதுக்கு பார்த்தோம்னா எத்தனை 1000 கோடி அவங்களுக்கு ஃபைன் போடுறது? ஏன் இது போடல? இவங்களுக்கு போட்டிருக்கே இல்லை, அதே மாதிரி அவங்களுக்கும் போடணும் இல்ல, ஏன் போடல? அப்ப இதுல இருந்து உள்நோக்கம் தெரியுது இல்லையா அப்படின்னு நேற்று சீனிவாசன் இதுல பேசிட்டாரு, டிவி சேனல்லே பேசியிருக்காரு. ஸோ ஆகையினால வந்து இது எல்லாமே வந்து ஹம்பக்கு வேணும்னே பேசக்கூடிய பேச்சுக்கள். இதுல வந்து சார் நீங்க இல்ல தயவு செய்து நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சிங்கிறது ஒரு கட்சி இல்லைங்க. அவங்க பூரா பொய் பேசியே இந்த நாட்டை அழிச்சு நாசக்கார கூட்டம். அது நான் அதுல இருந்து வந்ததுனால சொல்றேன். நான் அங்க வைத்து வந்தவன். திமுக தான் ஜனநாயகத்தினுடைய முதுகெலும்பா திகழுது. திமுக இல்லைன்னு சொன்னா இங்க ஜனநாயகமே இருந்திருக்காது, பணநாயகமும் இருந்திருக்காது, இந்த நாடே நாசமா போயிருக்கும்.
நாடே நாசமா போயிருக்கோம். நம்ம திமுகங்கிற கட்சி 67க்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுனாலதான் இங்க மக்கள் சுவீட்சமா இருக்கோம். அதுக்கு பின்னாடி வந்த எம்ஜிஆரும் சரி, எல்லாரும் நீங்க அண்ணா திமுக வந்து திமுகல இருந்து பிரிச்சு பார்க்காதீங்க. நாங்க 2 பேரும் ஒண்ணுதான், ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா எங்கள்ல இருந்து போனவங்க அவங்க, அதனால அவ்வளவுதான். எங்களுக்கு தலைவர் வந்து இப்ப தந்தை பெரியாரு, பேரறிஞர் அண்ணா, அவங்க அண்ணா படத்தை வச்சுதான் ஓட்டு கேட்கறாங்க, நாங்களும் அண்ணா படத்தை வச்சுதான் ஓட்டு கேட்கிறோம். அதனால பாரதிய ஜனதா கட்சி மாதிரி ஒரு அயோக்கிய கட்சி இந்த நாட்டிலே இல்லையா, இந்த உலகத்திலேயே இல்ல. அவங்க இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஆகத்தனமான ஒரு இது, அது என்ன சொல்றது, அது கக்குசு, அவ்வளவுதான். 4 நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்ம அவங்களோட கூட்டணி வச்சோம். கண்ணு அதத்தான் இங்க பாரு, இங்க பாரு, அதெல்லாம் இங்க பாரு, 4 நூற்றாண்டு முடிஞ்சு போன கதை. இன்னைக்கு உள்ள கதை இங்க பாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை பேசு. நேத்து நடந்த நேத்தோட போச்சு. இன்னைக்கு நடக்கிறது அட் பிரசன்ட்டுக்கு வா. நீ இன்னும் பாஸ்ட் டென்ஸ்லயே இருக்காத, பிரசன்ட் டென்ஸுக்கு வா. உண்மை என்ன நிலைமைங்கிறத புரிஞ்சுட்டு பேசணும். இன்றைக்கு என்ன நிலைமை, இந்த 10 ஆண்டு காலத்துல இந்த நாட்டை நாசகர சக்தியால நாசம் பண்ணதான் மிச்சம். என்ன இருக்கு இந்த நாட்டுல? தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்காரு? அழகா சொன்னாரு சீனிவாசன். தமிழ்நாட்டுக்கு இதுவரை என்ன பண்ணுச்சு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. எந்த சீனிவாசன்? நாம அவர் வந்து பொருளாதார நிபுணர் சார், காங்கிரஸ் கட்சி. ஆனந்த் சீனிவாசன் ஆனந்த் சீனிவாசன் அல்ல, அவர் எல்லாருக்கும் பிடிக்குங்க. ஆனந்த் சீனிவாசன் சொல்றது எவிடன்ஸோட தான் சொல்லுவாரு, சரியா தான் சொல்லுவாரு, தவறாவே அவர் பதிவு பண்ண மாட்டாரு. அவர் அருமையா பதிவு பண்றாரு. சரிங்களா? அப்படியே நம்ம ஒரு முத்திரை குத்துறோம். யாரு இருந்தாலும் நம்ம தரவுகளின் படி சரியா சொல்றாங்க, பகுப்பாய்வு செஞ்சு நம்ம எடுத்துக்க அவ்வளவுதான். ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி இந்த, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லலாம், பிள்ளை அழுகுதுன்னு சொன்ன உடனே தாய் பால் கொடுப்பா. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சில குழந்தைகள் வந்து கிள்ளி விட்டுட்டு தொட்டில ஆட்டுற கதை தான். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிள்ளி விட்டுடுச்சு. இப்ப அவங்க தொட்டில ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இதுதான் திரு கலை சார். ஜே.பி. நட்டா அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, திமுகனாலே அது வந்து கட்ட பஞ்சாயத்து கட்சி, காங்கிரஸ்னால இமாலய ஊழல் கட்சின்றாரு. நிறைவான பொருள் அவர் சொன்னது இருக்கட்டும். அவங்க மட்டும் ஊழலுக்கு அப்பாற்பட்டவங்களா இருக்கிறாங்களா? இப்ப இவர் சொன்னாரு 10,000 கோடிக்கு திரும்ப பத்திரங்களை விற்க போறாங்க, அச்சடிச்சு வச்சிருக்காங்க. அது வந்து நான் நம்பல. ஆர்பிஐ மூலமா தான் கொடுக்க முடியுங்க. ஆர்பிஐ கொடுப்பாங்களா? அதை ஒத்துக்குருவாங்களா? அந்த சிஸ்டம் எல்லாம் இனிமே டேக் ஆஃப் ஆகாது. அது மாதிரி சில கரடியை விடுவாங்க அப்பப்ப. தேர்தல் நேரத்தில் சில கரடிகளை அவுத்து விடுவாங்க. அதெல்லாம் நான் நம்ப தேவை. எந்த பத்திரிகையிலையும் அதை பற்றிய ஒரு சான்றுகள் வரல. முக்கியமா நான் என்ன சொல்றேன்னா, நான் அந்த மூவர் கூட்டணி சொன்னேன்ல, திமுக, காங்கிரஸ், பாஜக மூவர் கூட்டணி நிதி பத்திர மோசடியிலே இருக்காங்க. 3 பேருமே இருக்காங்க. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அந்த அவர் பேர் என்ன, அவரு லாட்ரி மார்டின். அவர் வந்து கொடுத்த பணம் யார் கொடுத்திருக்காரு? நிதி பத்திரங்களை பாஜகவுக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸும் கொடுத்திருக்காரு. காங்கிரஸுக்கு ஒரு 100 கோடி கொடுத்திருக்காரு. திமுகவுக்கு 509 கோடி கொடுத்திருக்கிறாரு. புரியுங்க உங்களுக்கு? திமுகவுக்கு வந்த நிதி பத்திரத்தில வந்த பணத்துல பெரும்பகுதி மார்டின் கொடுத்தது. மார்டினை வந்து மிரட்டி வாங்கினாங்க பாஜகங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. திமுக என்ன சொல்றாங்க, நாங்க மிரட்டல செய்யலாம், அவரா வந்து கொடுத்தாரு. சும்மா வந்து உங்களுக்கு 509 கோடி கொடுக்குறதுக்கு அவனை பைத்தியக்காரனா இல்லையா? அவனுக்கு வியாபாரி, அவனுக்கு லாபம்லாம் கொடுப்பானா? உங்களோட நீண்ட கால தொடர்பு இருக்கு அவருக்கு. நீங்க வந்து லாட்டரி தடை செய்யப்பட்ட தமிழ்நாட்டுல உங்க ஆட்சியில் என்ன பண்ணீங்க? ஒரு நபர் லாட்டரி நடத்தி எக்கச்சக்கமான கோடிகளை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தீங்க. அவருடைய பினாமிக்கு நீங்க மது தயாரிக்கிற ஆலைக்கு உரிமை கொடுத்தீங்க. என்ன செய்யல நீங்க? அதனாலதான் அந்த பிரதி உங்களுடைய நன்றி கடனை அவர் செலுத்தி இருக்கிறார். ஆனா நீங்க அந்த மாட்டின் திமுக, அண்ணா திமுக எங்க கொடுக்கல? யாருமே கொடுக்கல. ஆமா. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப ஆதாயம் அடையாத, இதுல ஆதாயம் அடைந்த இந்த 3 கட்சிகளும் ஒரு நபர்கிட்டே இந்த 3 கட்சிகளும் தான் வாங்கியிருக்காங்க. அவரு சூதாட்டம் நடத்துறவரு, ஆன்லைன் சூதாட்டம் நடத்துறவரு, பாவப்பட்ட பணம் சொல்லி அதை வந்து நீங்க இந்த 3 பேரும் பங்கிட்டு இருக்காங்க. நான் அதான் சொல்றேன், இந்த மூவர் கூட்டணி, நான் ஏற்கனவே சொன்ன தியரிப்படி எல்லா இடத்துலயும் இவங்க மூவர் கூட்டணி போயிட்டே இருக்குது. அதனால பாஜகவும் திமுக கூட்டணியும் ஒண்ணே, மக்கள் வாயில மண்ணே. என்ன, அதிமுக தான் இவங்களுக்கு எதிராக இவங்களுடைய மோசடிகளுக்கு எதிராக நிக்கிற ஒரே கட்சி. ஓகே, திரு காமாட்சி,
இல்ல அண்ணாதி இல்ல மக்கள் வாயில மண் இல்ல அதான் மக்கள் வாயில மண்ணுனாரு. மக்கள் வாயில மண்ணு இல்ல, அதிமுக வாயில தான் மண்ணு. அவ்வளவுதான் என்னோட முடிவு. ஓகே, உங்களுடைய இருவரோட கருத்தை பகிர்ந்து வைக்கிறோம். நன்றி. நேயர்களுக்கு மீது நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் குக்கு செய்திகளுடன்.